Taste the Daily. அடுத்ததாக ராமநாதபுரத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், விவரங்கள். சையத், ராமநாதபுரத்துல அதிமுகவினர் விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக 2000க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சையத். அதாவது தமிழகத்துல சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமானது நகர செயலாளர் பால்பாண்டியன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனிசாமி தலைமையில் மிகப்பெரும் ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, மகளிர் அணி இணைச் செயலாளர் கீர்த்தியா முனிசாமி, மாவட்ட இணைச் செயலாளர் கவிதையா, ஒன்றிய செயலாளர்கள் மருதுபாண்டியன், அசோக்குமார், ஆர்ஜிஆர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும், அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப செயலாளர் சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தினாங்க. மேலும் பாத்தீங்கன்னா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷம் எழுப்பினாங்க. தமிழகத்தில் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயுள்ள நிலையை கண்டித்து நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கட்டாயப்படுத்தி குண்டுக்கட்டாக காவல்துறை கைது செய்து நேரிட்டது. அந்த சம்பவத்தை கண்டித்து ஸ்டாலின் அரசை அகற்ற வேண்டும், மீண்டும் எடப்பாடியார் முதல்வராக வேண்டும் என கோஷங்கள் எழுப்பியபடியே வாகனங்கள்ல கழக நிர்வாகிகள் ஏறி சென்றாங்க. தற்போது பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர்கள் தனியார் திருமணம் அடைச்சு வச்சிருக்காங்க சையத். இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.